ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கிராஃபிக்ஷனி. நான் உங்கள் ஜிஷ்ணு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 வீடியோ வந்து பிளர் கேலரி எடுக்க நம்ம பிளர்ஸ்லாம் லைனாக பார்த்துட்டே வரோம். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 பிளர் பார்த்துருக்கோம். அந்த 2 பிளரை பார்க்காத நான் ஐ கார்டில் கொடுக்குற போய் பார்த்துட்டு வாங்க. இது வந்து நம்ம பார்க்க போகிறது 3rd பிளர். என்னென்னா இது ஹைரஸ் பிளர். ஹைரஸ் பிளர்னால் என்னென்னா, இப்போது நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம போர்ட்ரேட் மோட் ஃபோட்டோ நம்ம எடுப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஒரு ஃபோக்கஸ் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பிளர் பண்ணலாம். அதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ கூட அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஒரு ஸ்டோக் தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்டோக் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோக் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ. லேயருக்கு வந்து நம்ம பிளர்னு நேம் வச்சுக்க போகிறோம். நேம் வச்சுட்டு அந்த பிளர் லேயரை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபில்டரில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் போய் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபில்டரில் போகிறோம். ஃபில்டரில் போய்ட்டு பிளர் கேலரியில் போய்ட்டு ஹைரஸ் பிளர் கொடுத்தீங்கன்னா டைலாக் பாக்ஸ் அப்படியே இதுவாகும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். நம்ம இது எதுக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு கர்வ். இந்த கர்வுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கர்வ்ன்ட்டு எலிப்ஸ். இந்த எலிப்ஸ்குள்ளே நம்மளுக்கு பிளர் கண்ட்ரோலிங் இருக்கும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பிளர் வந்து உங்களுக்கு இப்போது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு 123 வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மவுஸ் எடுத்துகிட்டு போய் அந்த லாக்கில் வச்சு லாஸ்ட்டில் வச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஏரோ காட்டும். அந்த ஆங்கிள் ஏரோ காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் ஆகும், எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராஸ்ட் பண்ணாலும் கான்ட்ராஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பர்பஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த எலிப்ஸ்க்கு இன்பிட்வீனில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது என்னன்னு பார்ப்போம். இப்போது இந்த இன்பிட்வீன்ஸ் பாயிண்ட்ஸ்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து கிளியர் இமேஜ் ப்ளஸ் 0 பிளரில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் திருப்பியும் இப்போ பாருங்கள், இந்த 4 பிளர். இப்போ இங்கெல்லாம் வந்து இந்த மிட் பாயிண்டில் இருந்து பிளர் 0 இருக்கும். இந்த பாயிண்டில் இருந்து பிளர் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். இப்போ இங்கேருந்து 0 இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வச்சுருக்கோம், 15 வச்சுருக்கோம். அப்போனா இந்த பாயிண்ட்லேருந்து 1 2 3 4 5 6 7 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே 15 வந்துடும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே 15 தான். இப்போ அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இமேஜ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா பாருங்கள், எனக்கு ஃபேஸும் கை மட்டும் தான் தெரியணும், வேறு எதுவும் தெரிய வேணாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு பாயிண்ட்டை மூவ் பண்ணால் 4 பாயிண்ட்டை மூவ் ஆகும். ஒரு பாயிண்ட் மட்டும் செப்பரேட்டாக மூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ட்டை ப்ளஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பாயிண்ட் மூவ் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணால் அது செப்பரேட்டாக மூவ் ஆகும். நீங்கள் அதேமாரி உங்களுக்கு எந்த ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக நீங்கள் அந்த பாயிண்ட்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கை செலக்ட் பண்ண போகிறோம். அதேமாதிரி இப்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று மாட்டோம். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு கை செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஆக்கிட்டு இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பிளர் ஆகலை, இங்கெல்லாம் பிளர் ஆகலை. இப்போ இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம். நம்ம இதை எப்படி நம்ம வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஐரஸ் பிளரையும் கிளியர் பண்ணலாம். நான் அதை உங்களுக்கு ஒரு சிம்பிள் வியூ காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு வே வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஷேப் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு எலிப்ஸ் நம்ம பண்ணலாம். இல்லையா, நீங்கள் எங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஹைரஸ் பிளரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபீல்ட் பிளர் பார்க்க போகிறோம். ஹைரஸ் பிளரில்
இப்போ இது வந்து இந்த அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை, நம்மளுக்கு பிளர் கிடைக்கல, ஆல்மோஸ்ட் கிடைக்கல அக்யூரேட்டாக. இப்போ நம்ம வந்து இதை ஃபீல்ட் பிளர் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் உங்களுக்கு அக்யூரஸியாக கிடைக்கும். நீங்கள் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி இதுவரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து அவுட்புட் காட்டுறேன். இப்போ இது அதான் அவுட்புட். இப்போ நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் நீங்களே பண்ண போகிறீங்கன்னா, இதுவரை நம்ம அக்யூரேட்டாக பண்ண போகிறோன்னா நீங்கள் திருப்பியும் அதில் போயிட்டு பண்ணணும்னா கிடையாது. நீங்கள் பிளர் கேலரின்னு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உள்ளே போயிடும். பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் அது இது பண்ணலாம். பாருங்கள், நான் பண்ணுறேன், உங்களுக்கு ட்ரையல் ஒன்று காட்டுறேன். இப்போ நம்ம இந்த அக்யூரேட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்டில் பண்ணலாம். இப்போ நம்ம இதெல்லாம் இவ்வளோ தான் நம்மளால் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஃபீல்ட் எஃபெக்டை ஃபீல்ட் பிளரை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ரொம்ப அக்யூரேட்டாக மாற்றலாம். இது வந்து நம்ம உங்களுக்கு இப்போது ஐரஸ் பிளர் பற்றி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் இன்னும் வேறு ஸ்டோக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணலாம். இது வந்து நம்ம எடுத்த ஸ்டோக்குக்கு இந்த அளவு பண்ணலாம். இன்னமும் நீங்கள் எஃபெக்ட் போட்டு பண்ணிங்கன்னா செம்மையாக வரும். இந்த எஃபெக்ட், இந்த பிளர் நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தான் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் தான் இன்னும் நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு எப்படி சொல்லுறது, ஒரு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கிறத நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு ஸ்டோக்ஸ் நிறைய எடுத்து நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபீல்ட் பிளர் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இமேஜ் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டோக் டவுன்லோட் பண்ணணுமே கிடையாது. நம்ம இதிலே இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லித்தரேன், டெப்த்தில் போய் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.